ஒரு அட்வைசர் வைக்கிறதுனால மட்டும் வெற்றி பெறும்னா அந்த அட்வைசரே அவரு போட்டியிட்ட அந்த மாநிலத்துல ஜெயிச்சாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை பற்றி பெரிய ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. 26ல பாஜக அதான் இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம ஜோசியும் சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. யார் சொன்னாங்க, கேட்டவங்க யாரு அப்படிங்கிறது அவங்கதான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி மத்தவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேத்து உலக மகளிர் தினம் தலைமை கழகத்துல மிக சிறப்பாக நடத்தணும். இப்ப பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு 3 விஷயம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை, அப்புறம் தொகுதி சீரமைப்பு, அடுத்தது மீனவர்கள் பிரச்சனை. இன்னைக்கு காலகட்டத்துல இது 3 தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை தான் நான் நேற்று சொல்லியிருக்கேன், அதையும் உங்ககிட்ட சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான் நம் தாய்மொழி, உயிர்மொழி. தமிழ் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும். கட்டாயமா எல்லாரும் தமிழ் படிக்கணும், அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதே போல கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது தான். அதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுன்றதையும் நான் உறுதியா பதிய வைக்கிறேன். அதே நேரத்துல இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பி தொகுதியில 40 தொகுதிகளுக்கும் கம்மியா குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கருத்து இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் தராத போது அதை பற்றி நாம பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை நமது 40 எம்பி தொகுதியை குறைக்கின்ற வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டால் உறுதியாக தமிழக அரசுடன் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம், போராடுவோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு மதுரையில இருந்து நான் பேசுறேன். நமது மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வா நடந்து கொண்டிருக்கிறது. இதை ரொம்ப ஒரு மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வாதாரம் கடலை நம்பிதான். அப்படி இருக்கும் பொழுது இலங்கை சிங்களத்து மீனவர்களை அந்த படையினால அவங்க தினம்தோறும் தாக்கப்படுவதும், அவங்க உடைமைகளை திருடுவதும், அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும், அவர்களை கைது செய்வதும் நிச்சயமாக மத்திய அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்ப கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்காக்கு போக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்டேன். உறுதியாக அவர் ஸ்ரீலங்காக்கு செல்லும் பொழுது நமது தமிழக மீனவர்களுக்கு இனி வரும் காலத்தில் எந்தவித அச்சுறுத்தலோ, உயிருக்கு எந்த அச்சுறுத்தலோ, அவங்க உடைமைகளுக்கு அச்சுறுத்தலோ இல்லாமல் அவர்களை காக்க வேண்டி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசுடன் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பா நமது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கச்சத்தீவை எப்ப நம்ம விட்டு கொடுத்தோமோ அப்புறம்தான் மீனவர்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யணும். அதனால பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்கா செல்லும் பொழுது இதற்காக ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1 வருஷம் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு இப்போ மார்ச் மாசத்துலதான் இருக்கும். 1 வருடம் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக பொறுத்திருங்கள். அந்த காலம் வரும் பொழுது உங்களுக்கு நாங்கள் அரசியல் கட்சி பழைய கட்சி தேர்தல் ஆலோசனை வீடியோ வகுப்பாளராக நியமிக்கிறாங்க. அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அதை பத்தி என்ன? அதான் ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடுங்க. இப்ப ஒரு அட்வைசர் வைக்கிறதுனால மட்டும் 100% சக்சஸ் ஆயிட முடியுமான்றது கிடையாது. அதனால அந்த கட்சியினுடைய வியூகம் அது. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மக்களை தான் நம்பினாரு. அதனால ஒரு அட்வைசர் வைக்கிறதுனால மட்டும் வெற்றி பெறும்னா அந்த அட்வைசரே அவரு போட்டியிட்ட அந்த மாநிலத்துல ஜெயிச்சாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால இதெல்லாம் அந்தந்த கட்சியும் அந்த தலைவர்களும் எடுக்கின்ற நிலைப்பாடு தானே ஒழிய அதை பற்றி பெரிய ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. 26ல பாஜக அதிமுக தேமுதிக கூட்டணி அதான் இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம ஜோசியும் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு, பொறுத்திருங்கள். அந்த காலம் வரும் பொழுது
நிச்சயமாக அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு. ரெண்டு நாள் அந்த எம்பி சீட் விவகாரம் தான் கொஞ்சம் பேசும் பொருளா இருக்கு. இந்த விவகாரத்துல வந்து நமக்கும் அதிமுகவுக்கும் சின்ன மன வருத்தமோ சங்கடங்களோ இது இருக்கு. அது வெளிப்படையா நல்ல தொடர்பு தான். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா? நன்றி.